ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முதிரைகளின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தலை முதல் கால் வரை பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் சுத்தம். நமது உடல் சுத்தமாக இருக்குதோ இல்லையோ, உடல் சுத்தமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் சித்தர்களுடைய வாக்கு. அப்போ நம்ம இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பெருங்குடலில் போய் அப்பப்போ கொஞ்சம் இருந்துக்கணும். அந்த உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலில் புளிப்புத்தன்மையை உண்டு பண்ணுகின்றது. அப்போ அந்த புளிப்புத்தன்மை வரும்பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, இரத்த அழுத்தம், நர்வ்ஸ் வீக்னஸ்ஸு, எலும்பு வலி, இவை எல்லாமே இதற்கு தான் காரணம். அப்போ நம்ம உடம்புல அந்த குடல்கள் நன்றாக இயங்கணும். குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய முதிரை, சுத்தப்படுத்தும் முதிரைன்னே பேர். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். மாதங்கி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு முத்திரையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சார், ஒரு பக்கம் நான் முத்திரை பண்ணுறேன், அடுத்த பக்கம் நான் அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு இந்த மாதிரி சாப்பிட்றேன். மைதாவினால் உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பண்டங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கொண்டு கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. நிச்சயமாக குடல் சுத்தமாக இருக்கும். எல்லா வியாதிக்கும் மூல காரணமே குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தான். அப்போ குடலை சுத்தப்படுத்துவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ முதல் முத்திரையாக நம்ம சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே, மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. பெருவரல்னால மோதிர விரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்கள் உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் மிக சுத்தமாகின்றது. அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு குடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. இது மாதங்கி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. குடல் கழிவுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரை குடலை மட்டும் சுத்தப்படுத்தலை, பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஹிரண்யா குடல் இறக்கம் வராமல் பாதுகாக்கின்றது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த முதிரையோடு சேர்த்து மாதுளம்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்பையிலை கொழுந்து ஒரு 10 எடுத்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு காலையில் பல் விளக்கிட்டு அதை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க 1 டம்ளர். அது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த வேப்பையிலை குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை அமைத்து கொண்டு பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. அதிகமான எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக குடல் சுத்தமாக இருக்கும். உடல் சுத்தமானால் எண்ணம் சுத்தமாக இருக்கும். எண்ணம் சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.